எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வேகன்சி. ஸோ டிகிரி முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஓசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வேகன்சி. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 32 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் படித்தவங்க, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி வந்து டிப்ளமோ அண்டு டிகிரி முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக்கல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டஸ்ட், ஸோ டேட்டா என்ட்ரி கூட கொடுத்துருக்காங்க. 12th வந்து பாஸ் பண்ணவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அக்கௌண்டஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாரி வந்து அசிஸ்டன்ஸ் ரிசர்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெலிகம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா வேகன்சியும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான், ஓகேங்களா. ஸோ வேற எங்கேயும் வந்து நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை. ஸோ இன்டர்வியூ வந்து தமிழ்நாட்டில் தான் நடக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 years வந்து டிப்ளமோ வந்து படிச்சிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் டிப்ளமோ அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இன் டிப்ளமோ படிச்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து சூட்டபிளாக இருக்கும். ஸோ அதுமாதிரி வந்து டெக்னிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 years டிப்ளமோ வந்து கோர்ஸ் படிச்சிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க. ஸோ டெல்லி கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 years டிப்ளமோ வந்து படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இங்கே இருக்க கேட்டகரியில் எது வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி அசிஸ்டன்ட் ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனி பேச்சுலர் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது வந்து நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ட்ரேடு அந்த போஸ்டிங், ஓகேவா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி கமர்ஷியல் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து இந்த அக்கௌண்டஸ்ட்டுக்கு போஸ்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி வந்து டேட்டா என்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து 12வது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 12வது பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து இந்த டேட்டா என்ட்ரிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர் டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ தான் இருக்கும். ஸோ இன்டர்வியூ நீங்கள் வந்து பாஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். ஸோ அதேமாதிரி வந்து அப்ளை பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ரீஜன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ரீஜன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரீஜனில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்தெந்த வேகன்சி வந்து எந்த போஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் 12வது முடிச்சிருக்கீங்களா. ஸோ அதை சூஸ் பண்ணிங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணணுமா இல்லை வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் தான் வந்து 12வது முடிச்சிருக்கும். ஸோ அதனால வந்து ஃபுல் டைம் வந்து ரெகுலர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் ஆன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 10 பிப்ரவரி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுமாதிரி வந்து க்ளோஸ் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 3ஆம் தேதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுது. ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் ஒர்க்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, சென்னை, அப்புறம் சென்னை, மணாலி, மதுரை, சேலம், திருச்சி. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேகன்சி நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இது போல பல ஜாப் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.